أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. 5 நிமிட மசாவிலிருந்து ஒரு சிறிய தகவல்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. உமர் அலி அவர்களின் அரிய சாதனைகள். உமர் அலி அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் அரிய பல சாதனைகளை நிகழ்த்தினர். அவர்கள் சட்ட ஒழுங்கின்படி பைத்துல்மால் நிறுவியது, அகண்ட ஆட்சி, மக்கள் தொகை பெருக்கத்திற்கான சட்டம் இயற்றியது, சிறைச்சாலை, இராணுவ அலுவலகம் நிறுவியது, இரவில் ரோந்து சென்று குடிமக்களின் நிலையை கண்டறியும் முறை, வேலையில்லாதோருக்கு உதவித்தொகை வழங்கல், ஆங்காங்கு 6 குளங்கள் அமைத்தது, ஜமாத்துடன் திராவிக தொழுகை போன்றவை இவர்களின் ஆட்சியின் சாதனைகளாகும். இஸ்லாத்திற்கு முந்தைய காலங்களில் ஆண்டுக்கொரு முறை நைல் நதி வறண்டு விடுவதும், அதற்கான ஒரு கன்னிப்பெண் பலியிடப்பட்டு பிறகு நைல் நதி பெருக்கெடுத்து ஓடுவதும் தொன்மையான ஒரு மூட பழக்கமாகும். முஸ்லிம்கள் மிஸ்ரை வெட்டி கொண்ட போது நைல் நதி விவகாரம் முன் வந்தது. ஆனால் கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் அலி அவர்கள் இஸ்லாத்தில் பலியிட அனுமதி இல்லை என மறுத்து கலிஃபா உமர் அலி அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார். கடிதம் பெற்று விவரம் அறிந்த கலிஃபா நதியின் பெயருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அதில், ஓ நதியே, நீரோட்டம் உனது சுய விருப்பமெனில் நீ வறண்டு கிடப்பது மேல், அடக்கியாலும் வல்லமையுள்ள அல்லாஹ்தான் உன்னில் நீரோட்டத்தை ஏற்படுத்துகிறான் என்றார்கள். நாங்கள் அவனிடமே மான்றாடுகின்றோம் என எழுதப்பட்டிருந்தது. இக்கடிதத்தை நைல் நதியில் போட்ட மறுநாள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நரபலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அந்த நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவைகளை தவிர இன்னும் அநேக சாதனைகளை வரலாற்று நூல்களில் காணலாம். 2. அன்னலாரின் அற்புதம். நெய்யில் பரக்கத். உம்மு மாலிக் அலி அவர்கள் அன்னலாருக்கு அன்பளிப்பாக ஒரு பாத்திரத்தில் எப்போதும் நெய் அனுப்பி கொண்டே இருந்தார். இவருடைய குழந்தைகள் குழம்பு கேட்கும்போது வீட்டில் குழம்பு இல்லை என்றால் அன்னலாருக்கு நெய் அனுப்பும் பாத்திரத்தை எடுத்து அதில் கையை விடுவார். தேவைக்கேற்ப அதிலிருந்து நெய் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அதை முற்றாக துடைத்து எடுத்து விட்டார். அன்றிலிருந்து நெய் வருவது நின்றுவிட்டது. அன்னலாரிடம் இதை பற்றி முறையிட்டதற்கு, நீர் அவ்வாறு செய்யாதிருந்திருந்தால் காலமெல்லாம் அதிலிருந்து நெய் வந்து கொண்டே இருந்திருக்கும் என்றார்கள். 3. ஒரு ஃபருளை பற்றி. ஹஜ்ஜின் கடமை. மக்களே, உங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது, எனவே அதை நிறைவேற்றுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4. ஒரு சுன்னத்தை பற்றி. சபையிலிருந்து எழும்போது ஓதும் துவா. சபையிலிருந்து எழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பொருள்: யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், உனது புகழை கூறுகிறேன், வணக்கத்துக்குரிய நாயகன் உன்னை தவிர வேறு யாருமில்லை என்று சாட்சியும் கூறுகிறேன், உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன், மேலும் தௌபா செய்கின்றேன். 5. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஸ்லிம் சகோதரனுக்கு துஆ. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் சகோதரின் நன்மைக்காக அவருக்கு பின்னால் துஆ செய்தால் வானவர்கள் ஆமீன் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். 6. ஒரு பாவத்தை பற்றி. குஃப்ரின் தண்டனை நரகமே. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நிராகரிப்போருக்கு அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எதையும் ஒருபோதும் தடுக்காது. இன்னும் அவர்கள்தாம் நரக நெருப்பில் எரிபொருள் ஆவார்கள். 7. உலகத்தை பற்றி. உலக இன்பம் சில காலமே. அல்லாஹ் கூறுகிறான், இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலக இன்பம் அல்லாஹ்வை அஞ்சியோருக்கு மேலானது. மறுமையில் எல்லளவும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். 8. மறுமையை பற்றி. முதலில் சுவனம் நுழைபவர்கள். முதன்மையாக சுவனத்தில் நுழைபவர்களின் முகம் பௌர்ணமி நிலவை போன்றும் ஒளிவாக இருக்கும். அவர்களுக்கு எச்சிலோ சளியோ வராது, மேலும் மலம் ஜலம் கழிக்கும் தேவையும் இருக்காது. அவர்களின் பாத்திரங்களும் சீப்புகளும் தங்கம் மற்றும் வெள்ளியிலானதாக இருக்கும். அவர்களின் கம்புக்காட்டிலிருந்து சாம்பிராணி மணமும் வாயிலிருந்து கஸ்தூரி மணமும் கமலும். அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் 2
2 சுவனக்கன்னியர் வழங்கப்படுவர். அக்கன்னியர் கால் எலும்புக்குள்ளிருக்கும் பொருளும் வெளியிலிருந்து பார்க்கும் அளவுக்கு அற்புத அழகுடையவராகவும் ஒத்த கருத்துடையவராகவும் காலை மாலை அல்லாஹை போற்றி புகழ்பவராகவும் இருப்பர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9. நபிவழி மருத்துவம். கண் திஷ்டி. எவருடைய கண்ணால் திஷ்டி பட்டதோ அவரை உளு செய்ய வைத்து அந்த தண்ணீரால் கண் திஷ்டியால் பாதிக்கப்பட்டவர் குளித்தால் திஷ்டி அகன்று சுகம் பெறுவார் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். 10. அன்னலாரின் அறிவுரை. கவலைகள் நீங்க வேண்டுமா? ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். அதனால் கவலைகள் நீங்கும். உங்கள் அண்டை வீட்டார் ஆட்டின் கால்களிலுள்ள குழம்பை தந்தாலும் அதை கேவலமாக கருதாதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.